வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2026க்கான ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ். வரக்கூடிய 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா 8669 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 7129ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பிஇ க்ரோத் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன அந்த குவார்ட்டருக்கு 1.5 அப்படின்னு வருது, பாசிட்டிவாக தான் வருது. நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக தான் இருக்குது. 1 இயருக்கு நிஃப்டி 50யோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து -12.8ன்னு இருக்குது. பார்ப்போம் இந்த வருஷம் பாசிட்டிவாக வருதான்னு பார்க்கலாம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 0.79ங்கிறது நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 30% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. Q2 ரிசல்ட் வரைக்கும் தான் அப்டேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கிறதுனால நம்ம நேராக லெவல்ஸ்குள்ளே போகிறோம். இவங்களுடைய பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 7045. அதை மேலே பிரேக் பண்ணி அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னாக்க ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். 7690லேருந்து 8089 இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8741லேருந்து 9144. 8741லேருந்து 9144. தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது 9789லேருந்து 10188. இந்த பிரேக் பாயிண்டான 745ங்கிறத கீழே கட் பண்ணி சப்போஸ் கரெக்ஷன் லீட் எடுத்துச்சுன்னா சப்போர்ட் பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 5991, 4947, 3892. இந்த 3 சப்போர்ட் வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் இவங்க கரெக்ஷன் வராங்க அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வரட்டும், எந்த சப்போர்ட் பாயிண்ட்ல ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது சப்போஸ் வந்து இப்போ செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட்ல ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அதுலேருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 5991ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 7045 பிரேக் பாயிண்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், நமக்கு ஆக்ட் ஆகும். அந்த மாதிரியான லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து நமக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக தகவலாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.